ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதம் சித்திரை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சமசப்தமமாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் இந்த மாதத்தினுடைய 28ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கிறார். மீனத்தில் சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய விரையாதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் புதனம் அங்கே வந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரியன் உச்சம் அடைந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலே முதல் வாரத்திலே ஒரு 6ஆம் தேதி அளவில் உங்களுடைய பாக்கியாதிபதியும் தனாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தை தனிச்சுக்கிரன் வலுத்து பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக சுகஸ்தானத்தை சமசப்தமமாக பார்க்கிறார். எப்போதெல்லாம் 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்க முடியுமோ அப்போதெல்லாம் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் பணபரஸ்தானங்கள் வலுவாக செயல்பட்டு சுகஸ்தானமும் இயங்க ஆரம்பித்து விடும். ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்த 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து பணபரஸ்தானங்களை வலுப்படுத்தி கொண்டு சுகஸ்தானத்தையும் பார்த்து நல்லபடியாக வலுவாக இருக்க உங்களுடைய தனாதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நல்லபடியாக தனிச்சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்க என அற்புதமான நல்ல மாதமாக இருக்கிறது. நல்லதொரு தொடக்கமாக இருக்கிறது. நல்லதொரு பிகினிங்காக இருக்கிறது. சரியாக கன்னியா ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குரு வலுவாக இருக்கிறார். காசு பணம் கைகளில் நன்றாக புழங்க போகிறது. எப்போதெல்லாம் பாக்யஸ்தானத்தில் நல்லபடியாக நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நல்ல சுபத்துவமாக ஸ்தான வலுவை அடைகிற போது பேங்க்ல பணம் இருக்குதோ இல்லையோ கையில் நல்ல காசு புழக்கம் இருக்கும். ரொட்டேஷன் மணி என்று சொல்வார்கள். கையில் நல்ல காசு புழக்கம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனாதிபதி சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். சுக்கிரன் சுபத்துவமாக இருக்க குருவும் வலுவாக செயல்படுகிற போது பேங்க் பேலன்ஸும் உயரும். ரொட்டேஷன் மணியும் இருக்கும். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நல்லபடியாக மீண்டு வர போகிறீர்கள். சரியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காசு பண தட்டுப்பாடு இந்த மாதம் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. கை நிறைய நல்ல பணப்புழக்கம் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இருப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுகிறது. நல்ல ஒரு தசாப்தி மட்டும் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஐயா, இந்த மாதம் திருமண விடயங்களை முன்னெடுத்து கொண்டு போகலாமா? திருமண விடயங்களை பார்க்கிற போது சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். 2ஆம் இடம் குருவின் பார்வையில தான் இருக்கிறது. சுகஸ்தானம் வலுவாகத்தான் இருக்கிறது. 3ஆம் இடம் வலுவாகத்தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல சனி பகவான் செவ்வாயை சேர்த்து கொண்டு கடுமையான பாபத்துவமாக இருக்கிறார். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் உடைய பிறந்த ஜாதகத்துல 7ஆம் இடம் பாபத்துவமாக இருந்து கோச்சாரத்துல 7ஆம் இடம் கடுமையான பாபத்துவமாக இருந்து கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறதோ திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போது உங்களுக்கு கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துக்கு பிறகு அஷ்டமச்சனி ஆரம்பித்து விடும். கண்டகச்சனியில இனிக்க பேசுகிற உறவுகள் அப்படியே மெல்ல உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து அவயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் மெல்ல உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து அஷ்டமச்சனியில முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. பெரும்பாலான திருமணங்கள் தோல்வி அடைவதற்கு காரணமே இதுதான். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடம் கடுமையான பாபத்துவமாக இருக்கிறது. திருமண விடயத்துல அகலக்கால் வைக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் தோராயமாக ஒரு 28ஆம் தேதி வரைக்குமே சனியோட சேர்ந்து கடுமையாக பாபத்துவமாக இருக்கிறார். 7 சனி செவ்வாய் கடுமையாக பாபத்துவ நிலைகளை ஏற்படுத்தி ராசியை பார்த்து கொண்டிருக்கிற போது திருமண விடயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. வேறு வழியில் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் 1க்கு 2 தடவை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். என்ன தசாபுத்தி நடக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். திருமணத்துல அகலக்கால் வைப்பதற்கு சரியான மாதமாக இல்லை இல்லை இல்லை. குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 3ஆம் இடம் தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் குருவின் நேர் பார்வையில் இருக்கிறது. உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய விரையாதிபதி
8ல் மறைந்து சுபத்துவமாக புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்ப பெண்களுக்கு குதூகலமான அற்புதமான மாதம். சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரே விடயத்துல தான் குடும்ப பெண்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். ராசிய சனியும் பார்க்கிறார், ராசிய செவ்வாயும் பார்க்கிறார். அதாவது 2 மாபெரும் அசுபர்கள். நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி பகவான் 100% இருக்கிற இடத்தையும் கெடுத்து பார்க்கிற இடத்தையும் கெடுக்கக்கூடியவர். முழு பாவர், முக்கால் பாவர் செவ்வாய். இருவரும் 7ஆம் இடத்தை பாவத்துவமாகி நேரடியாக ராசியை பார்க்கிறார்கள். அதாவது கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வரக்கூடாது. சனி பகவான் பிடிவாதத்தை தருவார், செவ்வாய் வன்முறையை தூண்டுவார், கோபத்தை தருவார். கோபம் இல்லாம பிடிவாதம் இல்லாம எல்லோருடன் சமநிலையாக தெளிவாக நீங்கள் இருந்து விட்டால் குடும்ப பெண்களுக்கு அற்புதமான மாதம். குடும்பாதிபதி ஆட்சி, பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது. குடும்ப விட்ட குருவும் பார்க்கிறார். 3ஆம் இடம் நல்லபடியாக குரு தனிச்சுக்கனுடைய பார்வையில் இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது. அப்படி ஒன்றும் கைமுறை போகாது. கோபத்தையும் பிடிவாதத்தையும் சனியும் செவ்வாயும் தந்து கொண்டே இருப்பார்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய, தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய, தங்கம் சேரக்கூடிய, நிலையான சொத்துக்களை வாங்கக்கூடிய, வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கிறது. சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறது. பணபரஸ்தானங்கள் அற்புதமாக இயங்குகிறது. குடும்ப தலைவர்களுக்கு எப்படி இருக்கும்? குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் எந்தெந்த விடயங்களிலும் உங்களுக்கு வருமோ எல்லா விடயங்களிலும் மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. கை நிறைய நல்ல வருமானம், காசு புழக்கத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. வேலையில தொழில ஏதாவது மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த விரும்பினால் இப்போது ஏற்படுத்தி கொள்ளலாம். சரியான காலமாக இருக்கிறது. கைமறி போகாது. குடும்ப தலைவர்களுக்கு வேலையில தொழில உத்தியோகத்தில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபொடியாகும். நல்ல வருமானத்தை பார்க்கலாம். சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். தனஸ்தானம் குருவின் பார்வையில தான் இருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகள் அப்படி ஒன்றும் இருக்காது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே உயர்வடையும். அங்கே இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள். உங்களை எல்லோரும் வேலை செய்கிற இடத்துல புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய சின்சியாரிட்டி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் எடுக்க போகிறீர்கள். வேலைக்கு போகிற பெண்கள், குடும்ப தலைவர்கள், மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமாக இருக்கிறதே. சுகஸ்தானம் நல்லபடியாக குருவின் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது சரியாக ஒரு விடயத்தை மாணவ கண்மணிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புதன் பகவான் நல்லபடியாக புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்த போகிறார். சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறது. குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமறி போகாது. நேரடியாக சனியும் செவ்வாயும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சனி ராசியை பாபத்துவமாகி பார்த்தால் சோம்பல், மறதி இது போன்ற அமைப்புகளால கல்வி பாதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உற்சாகமாக நீங்கள் படிக்க வேண்டும். 3ஆம் இடம் தனி சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறது. வெறும் சுக்கிரன் அல்ல, ஆட்சி பெற்று பலமாக இருக்கிற சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சற்று கூடுதல் முயற்சி எடுத்தால் நிச்சயமா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். 3ஆம் இடம் முயற்சி வாபகம், பெயர், புகழ், கீர்த்தி. நீங்கள் முயற்சி பெற்று ஒரு வலுவாக வெற்றி அடைய வேண்டுமா? 3ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். 3ஆம் இடம் வலுவாகத்தான் இருக்கிறது. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் குருவின் பார்வையில தான் இருக்கிறது. வித்யாகாரகன் என்பது நீச்சத்தன்மையிலிருந்து விடுபடுகிறார். பாவத்துவத்திலிருந்து வெளியே வருகிறார். உண்மையில சொல்றேன், சற்று முயற்சி எடுத்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை மாணவ கண்மணிகள் வாங்க முடியும். வயதான பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதில் எந்த சிக்கலும் இல்லை. 4ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்க, பாக்கியத்துல பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்க, 3ஆம் இடம் தனி சுக்கிரனுடைய பார்வையில் இருக்க, 2ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்க, பணபர ஸ்தானங்கள் எல்லாமே குருவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க, என்ன சொல்ல, அதாவது வயதான பெரியவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதம். அதாவது ஒரே விடயத்தை தான் கன்னியா ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ராசி நேரடியாக சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறது. கோபம், அவசரம், டென்ஷன், வன்முறை இவற்றை தரக்கூடியவர் பாவத்துவமான செவ்வாய். சோம்பல், மறதி, பிடிவாதம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, பொய் பேசுவது இது போன்ற அமைப்புகளை தரக்கூடியவர் பாவத்துவமான சனி. இந்த விடயங்களை மட்டும் சனி செவ்வாயின் பாவத்துவ அமைப்புகளை மட்டும் இந்த மாதம் நீங்கள் வெல்ல அப்படியே கடந்து வர வேண்டும். பிடிவாதம் இல்லாம, கோபம் இல்லாம சமநிலையாக தெளிவாக இருந்து விட்டால் மற்ற எல்லா ஆதிபத்தியங்களும் உங்களுக்கு இயல்பாக அற்புதமாக இயங்குகிறது. இந்த ஒரு விடயத்தை மட்டும் பார்த்து கொண்டு விட்டால் சித்திரை மாதத்துல 2026ஆம் ஆண்டுல கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் தீய பலன்கள் இல்லை. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதம் சித்திரை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள்.
பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.